ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சூப்பரான பஸ் பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பஸ் பாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டாபர் ரெட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட பாக்ஸ் எடுத்து ஃபுல்லாக வந்து கலர் பேப்பர் நான் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பேப்பரை நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நான் அந்த மாதிரி முன்னாடி ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பின்னாடி வந்து TN47 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இதை இந்த மாதிரி கட் பண்ணியுமே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் முன்னாடி வந்து ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து இதில் டயர்ஸ் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் டயர் ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அழகான கேப்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நான் வந்து பெயிண்ட் பாட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பெயிண்ட் பாட்டில் மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இது நம்ம வந்து ஃபெவிக்விக் போட்டுட்டு ஒட்டிக்க போகிறோம். இப்போ நான் அதை வந்து ஃபெவிக்விக் போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஃபெவிக்விக்கை வந்து மேலே அப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து க்ளூகன் வச்சு கூட ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து ஒட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேவா? ஃபெவிக்விக் நீங்கள் வந்து ஒட்டின உடனே வந்து அப்படியே மேலே போட்ட உடனே வந்து அதை அப்படியே ஒட்டிடுங்க. ஓகேவா? அப்போ தான் அது வந்து நல்லா ஒட்டும். இப்போது நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன் பாருங்கள். ஒரு சைடு அழகான வீல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு நான் ஃபுல்லாக வந்து எல்லா சைடும் இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி எல்லா சைடுமே நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஃபெவிக்விக் வந்து கொஞ்சம் கையில் படாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. என் கையில் வந்து அப்படியே பட்டுருச்சு ஃபெவிக்விக்கு. இந்த மாதிரி எல்லா சைடும் ஒட்டி விட்டுக்கோங்க. பெயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அடிக்கிறது பிளாக் கலரில் தான் இருக்கணும். அக்ரலிக் அடித்தா தான் வந்து இந்த மாதிரி மூடிக்கெல்லாம் நிற்கும், இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நிற்காது. அக்ரலிக்கெல்லாம் அடிச்சுக்கோங்க. போஸ்டர் கலர்ஸ்லாம் வந்து அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிற்காது. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இதை வந்து ஒட்டிட்டேன். அழகாக ஒரு பஸ் மாதிரியே வந்து இருக்கும். இப்போ நான் அழகாக வந்து இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள், அப்படியே வந்து பஸ் மாதிரியே இருக்குது. உண்மையான பஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து இது இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி திறந்துட்டு உள்ளே என்ன வேணுமோ வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நான் உங்களுக்கு வந்து உள்ளே வச்சுட்டு காமிக்கிறேன். நான் பென்சில் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் டாபர் ரெட் பேஸ்ட் வந்து நல்ல பெரிய பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பெரிய பாக்ஸாக இருக்கிற மாதிரி இதை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல நீளமாகவும் இருக்கிறனால நல்ல நிறைய ஸ்பேஷியஸான ஒரு பாக்ஸ் ரெடி. ஒரு சூப்பரான பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வீட்டிலே வந்து ரெடி ஆகிடுச்சு. சின்ன குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதோட சைட் வியூ ஃப்ரண்ட் வியூலாம் உங்களுக்கு நான் அப்படியே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போது நான் இதை இப்போ அழகாக காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து இதோடைய சைட் வியூ. நெக்ஸ்ட்டு அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக வந்து இது அப்படியே வந்து ஃப்ரண்ட் வியூ பாருங்களேன்,
இப்படியே வந்து பஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு காட்டுறேன். இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அழகாக வந்து ரெடியாக இருக்குது. இந்த மேலே வந்து கொஞ்சம் ஏதாச்சும் டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால நான் ஒரு சின்ன டிசைன் கொடுக்க போகிறேன். வாங்க அந்த டிசைனை பார்க்கலாம். இப்போது மேலே டிசைன் கொடுக்கறதுக்காக நான் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஒட்டி காமிக்கிறேன். நான் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் ஒட்டினா நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து இது நான் வந்து சில்வர் இது இருக்கு இல்லையா, சில்வர் லேஸ், அதை எடுத்துட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். அதை விட லேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேஸ் எடுத்திருக்கேன். உங்களால் வந்து ஃபெவிகால் வச்சுட்டு கண்டிப்பாக ஒட்ட முடியாது. நீங்கள் வந்து க்ளூகன் வச்சு இல்லைன்னா வந்து ஃபெவிக்விக் வச்சுட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபெவிக்விக் வச்சுட்டு தான் ஒட்ட போகிறேன். அப்போ இந்த மாதிரி ஃபெவிக்விக்கை போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் சைடில் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ பஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பஸ். ஓகேவா? இந்த பஸ் பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுங்கள். பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்